பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். 20 பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். 21 பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். 22 அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். 26 ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் பல விஷயங்களை சொல்லுகிறது. இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம மாநிலத்தில் ஒரு அரசியல் கட்சி, அவங்க அப்பா தான் அதை நிறுவினார், மகனை தலைவனாக வைச்சார். அவருக்கு ஒரே மகன், 2 பேரும் டாக்டர். ஆனால் மகன் தலைவனாக வந்த பிறகு அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஒரு கூட்டத்தில் அப்பா அறிவிச்சாரு, இன்னார நான் ஒரு பதவிக்கு நியமிக்கிறேன்னொன்னே மகன் சொன்னார், அவனுக்கு அந்த பதவி பொருத்தமானது அல்ல, வேற பதவி கொடுங்க, அவனுக்கு அதுக்கு அனுபவம் போதாது என்று சொன்னார். இல்லை, நான் தான் நிறுவனர், நான் சொல்கிறது தான் சொன்னோன்னா மைக்கை தூக்கி எறிஞ்சிட்டார். அப்பாவுக்கு எதிராக பேசினார். இது இப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது. தனித்தனி கூட்டம் ஆரம்பித்தாங்க. இவருடைய ஆதரவாளர்களை அவர் நீக்கினார், அவர் ஆதரவாளர்களை இவர் நீக்கினார். போட்டி கூட்டங்களை நடத்தினாங்க. தலைவர் பதவியிலிருந்து தன் மகனை நீக்கிட்டார், செயல் தலைவராக்கிட்டார். இனி நான் தான் தலைவர் ஆயுசுக்குன்னு அறிவிச்சிட்டார் அப்பா. ஒருபடி மேலே போய் என்ன சொல்லிட்டாரு, என் வீட்டில் ஒட்டு கேட்குற கருவி வச்சிருக்கிறான் என் மகன், நான் உட்கார்ற நாற்காலிக்கு பக்கத்தில் ஒட்டு கேட்குற கருவி வச்சிருக்கிறான் என்று அறிவித்து போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அப்பா மகனுக்கு நடுவில் இவ்வளவு பிரச்சனை வருமா? பைபிளில் தாவீதுக்கும் ஆப்சலோமுக்கும் நடுவில் அப்படி பிரச்சனை வந்துச்சு. இன்னும் பல கட்சிகளிலும் அப்பாவுக்கும் மகனுக்கும் பனிப்போர் நடந்ததெல்லாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு கட்சியினுடைய தலைவர் தன் இளைய மகனை அடுத்த வாரிசாக கொண்டு வருவதற்காக 3வது மகனை அவர் அரசியல் வாரிசாக கொண்டு வந்துட்டார். 2வது மகனும் அரசியல் இருந்தார், அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டார். அதுவும் ரொம்ப மோசமான குற்றச்சாட்டுகளை சொல்லி தான் நீக்கினார். ஆகையினால இன்னும் பல கட்சிகள்லையும் தகப்பனுக்கும் மகனுக்கும் மோதல்கள், கருத்து வேற்றுமைகள் உண்டு. இந்த அளவுக்கு இல்லை, நான் முதல்ல சொன்ன சம்பவத்துக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, பரலோக பிதாவும் தேவனுடைய குமாரனும் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள். சுயமா ஒண்ணுமே செய்ய மாட்டாரு இயேசு. பிதா என்ன காட்டுகிறாரோ அதை மட்டுமே செய்வார். பிதாவும் தான் செய்கிறவைகளை எல்லாம் குமாரனுக்கு காண்பிப்பார். எப்படி பிதா மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறாரோ குமாரனும் மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படி அவருக்கும் அதே வல்லமை இருக்கிறது. பிதா யாரையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை, நியாயம் தீர்க்கிற அதிகாரம் முழுசையும் குமாரனிடத்தில் கொடுத்து விட்டார். தனக்கு என்ன கணம் இருக்கிறதோ அதே கணம் குமாரனுக்கு இருக்க வேண்டும். தேவனுக்கு சமமாக இருந்தார். தேவனுடைய வார்த்தை தியாகம் செய்துவிட்டு தன்னை தாழ்த்தி மனிதனானார். ஆகவே தனக்குரிய அதே கணம் குமாரனுக்கும் வர வேண்டும், தியாகம் செய்தாரே என்று நியாய தீர்ப்பு அதிகாரம் முழுசையும் குமாரனிடத்தில் கொடுத்து விட்டார். தனக்கு சமமான ஒரு கணம் குமாரனுக்கு கொடுத்தார். தன்னில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தன்னில் தானே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். மனுஷனா தன்னை தாழ்த்தி வந்துட்டார், மனுஷன் ஆயிட்டாரு. இந்த தெய்வீகத்தை எல்லாம் திறந்து வந்துட்டாரு.
மறுபடியும் அந்த தெய்வீக தன்மையை குமாரனுக்கு கொடுத்துட்டார். தன்னில் தானே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தன்னில் தானே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அவருக்கு அருள் செய்து விட்டார். எப்படி குமாரனும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்கள்? இயேசு சொன்னா, நான் சுயமா எதுவும் பேசுறது இல்லை. இன்னொரு இடத்துல சொன்னார், பிதா என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் பேசுகிறேன். சுயமா எந்த இடத்துக்கு நான் போறதில்லை. பிதா எங்க போக சொல்றாரு அங்க மட்டும் தான் போறேன்னு சொன்னார். சுய மகிமையை தேடுறது இல்லை. நான் பிதாவை மகிமைப்படுத்துறேன், பிதா குமாரனை மகிமைப்படுத்துகிறார். இப்படி ஒரு அப்பா மகன் உலகத்திலே கிடையாது. அதுதான் பரலோக பிதா, அதுதான் தேவனுடைய குமாரன். ஆமென்.